வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்னைக்கு மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1/2 kg மீன் எடுத்திருக்கேன். 50 ml எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே கேஸை சிம்மில் வச்சுட்டு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 கைப்பிடி அளவு கறிவேப்பிலை, 6 காய்ந்த மிளகாய், 25 பல்லு பூண்டு போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் செய்கிறப்போ கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யணும். பெரிய சைஸ் வெங்காயம் போட்டுட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். நான் கல்லுப்பு எடுத்துருக்கேன். நீங்கள் தூளுப்பு சேர்த்துறதா இருந்தாலும் சேர்த்திக்கலாம். கல்லுப்பு போடுறப்போ டேஸ்ட் கொடுக்கும் கொஞ்சம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 3 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க பெரிய சைஸ் தக்காளி ஒன்று அரைச்சி வச்சுருந்தா அதையும் ஊற்றிட்டு 300 ml தண்ணி ஊற்றிக்கலாம். எலுமிச்சைப்பழம் சைஸில் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்படி கொதிக்க விடுறப்போ கேஸை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடணும். அப்போ தான் அதில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிடும். பாருங்கள், நல்லா கொதிக்குதுலே. இப்போ மீனை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.